நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகின்ற நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் உரிமைக்காக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடனான திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிவுறுத்தக்கூடிய விஷயங்கள், தமிழகத்தினுடைய நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அது தீர்மானம் என்பது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டுக்கான கல்வி, நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனநாயக உரிமைக்காக, மாநிலங்களின் உரிமைக்காகவும் என்றென்றும் வலுவான குரலை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய அரசியலில் மிக முக்கியமான பேரியக்கமாக திகழ்வதாகவும், ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதும் கூட தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒருமித்த குரலாக திமுகவினுடைய குரல் இருப்பதோடு அவருடைய தலைவர் அவருடைய ஜனநாயக உரிமை முழக்கம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குரலாக ஒலிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த குரலை நாட்டில் உள்ள அனைத்து கட்சி எம்பிக்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்பார்க்கிறார்கள், அதனை வழிமொழிகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மட்டுமின்றி நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் ஜனநாயக பேரியக்கமாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களிடையே திராவிட முன்னேற்ற கழக தலைவரான முதலமைச்சரும் கடந்த டெல்லி நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்திய காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்யும் நீக்கும் புதிய திட்டம், ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு அனைவருக்கும் தொடர்பான மொழியில் இருக்கும் ஆங்கில பெயர்களை சூட்டுதல், மும்மொழி கொள்கையை திணித்து பின்னர் மகாராஷ்டிரா மக்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கிய பாஜக ஆளும் மாநிலம் என்பதால் எஸ்எஸ்ஏ நிதியை அளித்து தமிழ்நாட்டுக்கு எஸ்எஸ்ஏ நிதியை மாற்ற மனப்பான்மையுடன் மறுப்பது போன்றவற்றை வலியுறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய வரி வருவாயினுடைய மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு வரி பகிர்வு, 15வது நிதிக்குழுவின் பரிந்துரை தர வேண்டிய 41 விழுக்காடு வரி வருவாயை பங்கிற்கும் பதிலாக 33.16 விழுக்காடு பங்கு அளித்து மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்றும் திட்டங்களுக்கு மாநில அரசினுடைய பங்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஏற்பட்டு வரும் நிதி நெருக்கடி ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக எடுத்துரைக்க வேண்டும் என திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய தனித்துவமான பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து இருமனுடைய தொன்மை குறித்து ஒன்றிய அரசு மௌனம் காப்பது, கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுப்பது, தமிழ்நாட்டுக்குரிய ரயில் திட்டங்களுக்கு நிதி அமைக்காமல் வஞ்சிப்பது, உழைக்கும் கிராமப்புற மக்களுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை முறையாக வழங்காமல் இருப்பது உள்ளிட்டவற்றையும் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் நிதி தன்னாட்சிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய நிதி உரிமையை மறுக்கக்கூடிய தமிழ்நாட்டு தொடராக வஞ்சிக்கப்படுகிறது என்ற பல்வேறு விஷயங்களை இந்த குரலை நாம் ஒழிக்க வேண்டும் என முதலமைச்சரும் திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டின் நிதி உரிமையை, மொழி உரிமையை, கல்வி உரிமையை ஆகியவற்றுடன் இந்தியாவின் கூட்டாட்சி உரிமை உட்பட அனைத்திற்கும் வருகிற மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக குரல் எழுப்ப வேண்டும் எனவும், கடந்த 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து தமிழருக்கு எதிரான நிகழ்த்த பண்பாட்டு ஊடுருவலை நிகழ்த்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் எதிரான தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை திமுக தலைவர் முதலமைச்சர் வழிகாட்டின்படி நாடாளுமன்றங்களின் இரு அவைகளிலும் திமுக உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்தும் வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த கூட்டம் தீர்மானிப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.